தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம். தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம். தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம். தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தீர்க்கதரிசி மீகா எழுதிய புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தை 19. ஆண்டவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு போராட்டம் இருக்கலாம். என் மீது இரக்கம் கொள்பவர் யார் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, நான் உன் மீது இரக்கம் காட்டுவேன். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் உன் மீது மனமிறங்கி உனக்கு இரக்கம் காட்டி உம்மை பாதுகாத்து நான் வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து அதிலிருந்து வெளியிலே வர முடியாதபடி அந்த பாவ பிடியில் சிக்கி இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் என் மகன் மீதும் என் மகள் மீதும் இரக்கம் காட்டி அவர்களை நான் மீட்டுக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த கல்வாரி பாடுகளை நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. எதற்காக அவர் இந்த கெத்செமனியில் அவருடைய இரத்தம் வியர்வை துளிகளாய் வெளியே வர வேண்டும்? அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஒரு கவலையும் போராட்டமும் யாரை குறித்து? உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தான். அந்த கெத்செமனி தோட்டத்தில் இருந்து அவரை அழைத்து செல்லக்கூடிய வேளையிலே அந்த கர்த்தூனில் கட்டி வைத்து அடித்தார்களே, யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்முடைய சரீரத்தின் வழியாக செய்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டதே. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்த துளிகள் அந்த இடம் முழுவதும் இரத்த ஆறாக ஓடியதே. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளைகள் மீது நான் இரக்கம் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் தந்தை நம் மீது இரக்கம் காட்டலாம், நம்முடைய நண்பர்கள் சில நேரங்களில் இரக்கம் காட்டலாம். ஆனால் அந்த இரக்கம் நிரந்தரமான இரக்கமாய் இருக்க முடியாது. அந்த ஒரு கருணை நிரந்தரமாய் இருக்க முடியாது. பாருங்கள், தாய் தந்தை நம் மீது இரக்கம் காட்டி நம்மை அரவணைத்து வளர்க்கிறார்கள். அவர்கள் முதிர்ந்த வயதை அடையக்கூடிய வேளையிலே அவர்களை நாம் பார்க்காதபடி அவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி அவர்கள் நம் மீது காட்டிய இரக்கத்தையும் அருளையும் பலத்தையும் நாம் இழந்து போய் இருக்கின்றோம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, நீ திரும்பி என்னிடம் வா, உன்னுடைய பாவத்தை பிடியிலிருந்து நீ வெளியிலே வா, நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன், உன்னுடைய தீச்செயல்கள் எல்லாம்
எல்லாவற்றையும் நான் மிதித்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், இப்படி ஒரு அன்பான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவர் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ நற்கருணை நாதராய் நமது நடுவில் இருக்கின்றார். இந்த நற்கருணை நாதரை தேடி வந்த யாருமே ஆசீர்வாதம் பெறாமல் சென்றதாய் சரித்திரம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு ஒன்றித்திருந்து அவர் வழியில் நடந்த மக்கள் ஒவ்வொருவரையும் சோதனையின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். அவர்களுக்கு இன்னலும் நெருக்கம் வந்த நேரத்தில் தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாத்தார். வாழ்க்கையில் போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்த நேரத்தில் அவர்களோடு அவர்கள் வழி நடந்து அவர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ உங்கள் நடுவில் இருந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். எனவே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் அறிக்கையிட வேண்டும். இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த மாதம் முழுவதும் நாம் செய்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்கள் தரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரது கல்வாரி பாடுகளை தியானித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீண்டுமாய் புது பிறப்பு அடையும்படியாக இந்த நேரத்தில் நாம் செபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதை தவிர வேற எந்த ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. ஓசையா 12வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கடவுளிடம் திரும்பி வா, இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி, எப்பொழுதும் உன் கடவுளையே நம்பியிரு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யாரிடம் திரும்பி வர வேண்டும்? நாம் நம் கடவுளிடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வர வேண்டும். அவரிடம் திரும்பி வரக்கூடிய வேளையிலே அவருடைய குணநலங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய இரக்கத்தையும் நீதியும் நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, அவரை பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நம்மிடம் ஒரு நல்ல காரியம் இருக்கிறது என்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு தர்மமாய் இருக்குமே தவிர அது நம்மளுடைய சொந்த நாட்டத்தினால் கிடைத்தது அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவரின் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்காக காத்திருந்து அல்லும் பகலும் செபித்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கமடைந்தது கிடையாது. அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அந்த அனுபவத்தோடு வாழ்ந்திருக்கிறீர்களா? அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? வாழக்கூடிய இடத்திலே அமைதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். மார்க் 8வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் இம்மக்கள் மீது பரிவு கொள்கின்றேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். 3 நாட்களாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு 4000 பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய பசியை மறந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தேவைகளை அறிந்தவராய் அவர்களை பார்த்திவாறு சொல்லுகின்றார், நான் என் பிள்ளைகள் மீது பரிவு கொண்டிருக்கின்றேன், இரக்கம் கொண்டிருக்கின்றேன். எனவே இவர்களுக்கு ஏதாவது உண்ண கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, 4000 பேருக்கு உணவு கொடுத்து அவருடைய பசியை தீர்த்து அவர் அந்த இடத்தை விட்டு அனுப்புகின்றார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம். பரிவு கொண்ட கடவுள் நமக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கின்றார். எசாயா 44வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் அகற்றிவிட்டேன், என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், மேகத்தை நாம் பார்த்திருக்கலாம். மழைக்காக மேகம் ஒன்றாக கூடி வரும். ஆனால் ஒரு காற்று அடித்து என்றால் அந்த மேகம் அந்த இடத்தை விட்டு கடந்து போகும். நாம் தெளிவாக வானத்தை பார்க்க முடியும். அந்த ஊதா கலரில் அந்த வானம் இருக்கும். அதே போல்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் குற்றங்களை கார் மேகம் போல் நான் அகற்றிவிட்டேன், உன் பாவங்களை பனி படலம். அதிகாலையில் இந்த பனி காலத்தில் நாம் பார்க்கலாம், புற்களில் அந்த பனி படலம் இருக்கும். இந்த சூரியன் உதித்து வரக்கூடிய வேளையிலே அந்த பனி படலங்கள் மறைந்து போகும். அதே போல் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். நீங்கள் சாவான பாவம் செய்திருக்கலாம்,
ஆண்டவருக்கு எதிராய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பரிசுத்த ஆவியாருக்கு எதிராய் நீங்கள் பேசி இருக்கலாம். தந்தை கடவுளுக்கு எதிராய் நீங்கள் பேசி இருக்கலாம். சிலுவையை பற்றி தவறான கருத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் பனி படலம் போலும் கார் மேகம் போலும் உங்களுடைய பாவத்தையும் குற்றத்தையும் அவர் எடுத்து மாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவர் தரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எவ்வாறு அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த கல்வன் பெற்றுக்கொண்டானோ, அதே போல் நாமும் பெற்றுக்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த இரக்கத்தை பெற்ற அனுபவம் உங்களுக்கு இருந்து என்றால் நீங்கள் மற்றவர்கள் மீதும் இரக்கம் கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடன் இருந்த அந்த இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அந்த இரக்கத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த இரக்க குணம் உங்களிடமும் என்னிடமும் இருக்காது. எனவேதான் இந்த உலகம் சாத்தானின் பிடிக்குள் இருக்கின்றது. ஆண்டவரை நோக்கி திரும்பாமல் இன்னும் சாத்தானுடைய கரங்களில் இருக்கிறார்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து மீட்கப்படாதபடி, மீண்டு வெளியே வராதபடி அவனுடைய ஆளுகைகள் இருந்து திருச்சபையில் இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு போதுமான ஞானம் வேண்டும். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரே என் மீது இறங்கும், என் மீது இரக்கம் கொள்ளும் தகப்பனே என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு சித்தமாய் இருக்கின்றார். எனவே அதற்காக இந்த நேரத்தில் நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோமா? என்னோடு இணைந்து நீங்களும் செபியுங்கள். இப்பொழுது நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லுமாய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நற்கருணை நாதராய் இந்த பரிசுத்த பலி பீடத்தின் மீது உட்கார்ந்து ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய உள்ளத்தின் தேவைகளையும் நீர் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லுமாய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளியின் வழியாக தந்தையே இதோ உமது வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, உடைய குடும்பங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு தகப்பனே, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு. ஆண்டவரே, அதை எல்லாவற்றையும் மனதை போட்டு புதைத்து வைத்துக் கொண்டு ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களை கருணை கண் பார்ப்பீராக. உமது அன்பு இரக்கம் இவள் மீது பொழிந்திடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை இந்த குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் பாவம் செய்து ஆண்டவரே இந்த குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வந்து இருக்கலாம். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் கடந்து வர அந்த பாவம் தடையாய் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் அந்த தடைகளை எடுத்து மாற்றி அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்திரும்படியாக செபிக்கின்றேன். நீர்தானே வாக்கு கொடுத்து இருக்கின்றீர், உன் குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் நான் எடுத்து மாற்றுவேன், என்னிடம் திரும்பி வா என்று வாக்கு கொடுத்து இருக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ உம்மிடம் திரும்பி நாங்கள் வந்து இருக்கின்றோம். குடும்பமாய் வந்து இருக்கின்றோம், குழுவாக வந்து இருக்கின்றோம், தனிமையில் வந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி இழந்து போன சமாதானத்தை மகிழ்ச்சியும் எங்களுக்கு திரும்ப தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே இந்த கடைசி நாளாய் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஒரு 31 நாட்களும் அநேக முறை நாங்கள் பாவம் செய்து இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் திரும்பி வராதபடி இருந்திருக்கிறோம் சுவாமி. இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர். எங்களை ஆய்ந்து அறிவதற்கு நீர் வாய்ப்பை இந்த அதிகாலையில் கொடுத்திருக்கின்றீர். உம்மிடம் நாங்கள் திரும்பி வந்திருக்கின்றோம். அந்த இரக்க குணத்தை நீர் எங்களுக்கும் தருவீராக, மகிழ்ச்சியை நீர் எங்களுக்குள் தருவீராக. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, தந்தையே, மக்கள் கூட்டத்தை பார்த்து நீர் பரிவு கொண்டு அவருடைய தேவைகளை நிறைவு செய்தீரேன். இதோ உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய அநேக உள்ளங்கள் இந்த உலகத்தில் உண்டு. இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே,
ஆண்டவரே, பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு, சமாதானத்தை தொலைத்த குடும்பங்கள் உண்டு, மகிழ்ச்சியை இழந்து போன குடும்பங்கள் உண்டு, கணவனை இழந்த தாய்மார்கள் உண்டு, மனைவியை இழந்த கணவன்மார்கள் உண்டு. ஆண்டவரே, பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு. அனாதை இல்லத்தில் அனாதையாய் இருக்கிறார்களே, இவர்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்களுக்கு நல்ல தாயும் தந்தையுமாய் இருந்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே வழி நடத்தும் சுவாமி. சாபத்தை கொண்டு வரக்கூடிய சாத்தானை குடும்பங்களில் இருந்து எடுத்து மாற்றிடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, பாவ பழக்க வழக்கில் அகப்பட்டு இருக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்து ஆசீர்வதித்து இருப்பதற்காக நன்றி சொல்லுமாய் துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். இனி வரக்கூடிய காலத்திலும் ஆண்டவர் என் மீது இரக்கம் கொள்வார் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் நடப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவருடைய குரலை கேட்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்களுடைய பிள்ளைகள் மீதும் இரக்கம் காட்டுவாராக. ஆமென்.